الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي جحيفة وهب بن عبد الله رضي الله عنه قال: رأيت النبي صلى الله عليه وسلم بمكة وهو بالأبطح في كبة له حمراء من أدم، فخرج بلال بوضوئه فمن ناضح ونائل إلى آخر الحديث. يمر بين يديه الكلب والحمار لا يمنع. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக ஆடைகள் பற்றிய தலைப்பை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். வஹப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் உள்ள மணல் மேட்டு பகுதியில் ஒன்றில் சிவப்பு நிற தோல் கூடாரத்தில் தங்கியிருந்ததை பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்து எஞ்சிய தண்ணீரை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை தங்கள் மேனியில் சிலர் தெளித்து கொண்டார்கள், தங்கள் மேனியில் சிலர் தடவி கொண்டார்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்களின் இரண்டு கெண்டை கால்களையும் இன்றும் நான் பார்ப்பது போல் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்தார்கள். பின்பு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு கூறினார்கள். ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்ற வார்த்தைகளை கூறும்போது அவர் தமது வலது புறமும் இடது புறமும் முகத்தை திருப்பியதை நான் கண்டேன். நீண்ட ஹதீஸ் வருகின்றது. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். முதல் விஷயம், இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சிவப்பு நிற ஆடையில் பார்த்தேன் என்று சஹாபி அறிவிக்கின்றார். இதற்கு முன்னாலும் நாம் கூறினோம், சிவப்பு நிற ஆடை என்பது அதில் சில நிறங்கள் அல்லது கோடு, மற்ற நிறங்கள் கலந்த கோடு இருந்தன என்ற விஷயத்தை நான் கூறினேன். இல்லை என்றால் முழுக்க முழுக்க சிவப்பு அல்லது காவி நிறம் அணிவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். பிறகு இங்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம், நாம் ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய முகத்தை வலது புறமும் இடது புறமும் அவர்கள் திரும்பினார்கள். இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லக்கூடிய முஅத்தின் என்ன, அவருடைய தலையை இடது புறமும் வலது புறமும் அவர் திருப்ப வேண்டுமா இப்பொழுது மைக்கில் சொல்லும் பொழுது? ஏனென்றால் என்ன நோக்கத்தில் தன்னுடைய வலது புறமும் இடது புறத்தையும் முகத்தை திருப்பினார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? ஏனென்றால் சப்தம் வலது புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உறக்கமாக கேட்கட்டும் என்பதற்காகவும் இடது புறத்தில் இருக்கக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியதற்காக செய்தார்கள். அப்போ அவர்கள் செய்த இந்த விஷயம் அங்கீகரிக்கப்பட்ட சுன்னாவில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அதை பற்றி என்ன ஒன்று மௌனம் காத்தார்கள் அல்லது அதை புகழ்ந்து சிலாகித்து கூறினார்கள் என்றால் அதுவும் என்ன, சுன்னாவில் வரும். இப்போ இங்கு சஹாபி அவர்கள் செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர்கள் மௌனம் காத்தார்கள். அப்போ இதுவும் ஒரு சுன்னா. ஆனால் இவர் என்ன காரணத்திற்காக செய்தார்? சப்தம் மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய மைக், ஸ்டாண்ட் மைக்கில் ஒரு முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவர் வலது புறமும் இடது புறமும் திரும்பும் பொழுது என்ன ஆகும்? சப்தம் துண்டிக்கும் அல்லது சப்தம் குறைந்துவிடும். அப்போ ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்குரையில் சொல்லும் பொழுது, ஒருவர் தன்னுடைய சப்தம் குறையும் என்ற காரணத்தினால் மைக்கில் சொல்லக்கூடிய பொழுது வலது புறம் தன்னுடைய இடது புறமும் திரும்பினால் என்ற இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய முகத்தை திருப்பாமல் அவர் அதான் கூற வேண்டும். ஆம், அதே காலர் மைக் இருக்கு, அது சப்தம் துண்டிக்காது அல்லது சப்தம் உறக்க கேட்கும் அளவு இருந்தால் அங்கு என்ன, இந்த சுன்னாவை நாம் பேணலாம். ஏனென்றால் நோக்கம் என்ன, காரணம் சப்தம் வெகு தூரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த ஹதீஸில் இதுவும் பார்த்தோம். அதே போல இந்த ஹதீஸில் வரக்கூடிய கடைசி வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்துவிட்டு அவர்கள் இருக்கும் பொழுது பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் ஒரு ஈட்டி ஊன்றப்பட்டது. அவர்களுக்கு முன்னால் பாதையை கடக்க விரும்புவர்கள்
ஈட்டிக்கு அப்பால் செல்வார். தொழுகையாளிகளுக்கு முன் ஒரு தடுப்பாக ஈட்டி ஊன்றப்பட்டது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே வந்து தொழ வைத்தார்கள். அவர்களின் முன்னே நாயும் கழுதையும் நடந்து சென்றிருந்தது. அவை தடுக்கப்படவில்லை. இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூன்றாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகின்றது. சஃபரில் இருக்கட்டும், நாம் பயணத்தில் இருக்கட்டும், அல்லது பள்ளிவாசலில் இருக்கட்டும், நாம் தடுப்பை வைத்து தான் தொழ வேண்டும். தடுப்பு வைத்து முன்பின் சுன்னத்தாக இருக்கட்டும், மற்ற நஃபிலான தொழுகை தொழும் பொழுது ஒரு தடுப்பு இல்லாமல் தொடக்கூடாது. இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஈட்டி கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஈட்டியை நட்டார்கள். அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். பிறகு அதற்கு அந்த ஈட்டிக்கு அப்பாற்புறம் நாயும் கழுதையும் கடந்து சென்றன. யாரும் அதை தடுக்கவில்லை. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுகட்டும் அல்லது வெளியே தொழுகட்டும், சுத்ராவுடைய பேணுதலை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக பொதுவாக நாம் பார்க்கின்றோம், பள்ளி நீளமாக இருக்கக்கூடிய, விசாலமாக இருக்கக்கூடிய பள்ளியில் கடைசி சஃப்ல சுன்னத்தை தொழக்கூடியது நாம் பார்க்கிறோம். மக்கள் செல்லக்கூடியதற்கு இடையூறு ஏற்படுகின்றது, சிரமம் ஏற்படுகின்றது. அல்லது வாசல் வரக்கூடிய என்ட்ரன்ஸ்ல தொழக்கூடியவர்களாகவும் பார்க்கின்றோம். இதெல்லாம் என்ன, ஒரு சுன்னாவுக்கு முரணானது, அல்லது அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய அதபுக்கு முரணாக இருக்கின்றது. வரக்கூடிய தொழுகையாளிக்கு நம்ம இடைஞ்சல் இல்லாமல் தொழுக வேண்டும். சுத்ரா இல்லாமல் தொழுதோம் என்றால் நம்முடைய தொழுகையில் பாதிப்பு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் சுத்ராவை பேணினார்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடையில் பச்சை நிற ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தினார்கள் என்று அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பச்சை நிறத்தில் 2 ஆடைகள் அணிந்தவர்களாக பார்த்தேன் என்று சஹாபி அறிவிக்கின்றார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலப்பாக்கையை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கருப்பு தலப்பாக்கையை அவர்கள் அணிந்தார்கள் என்று முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. மக்கா வெற்றி பெறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் தலப்பாக்கை இருந்தன. இது அந்த நாட்டுடைய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. தலப்பாவை பயன்படுத்துவது என்பது அங்கு சர்வசாதாரணமாக இருந்தது. அந்த பாலைவனத்துடைய மணலுக்கு பாதுகாப்பதற்கும் தன்னுடைய முடியை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அங்கு இருக்கக்கூடிய அரபுடைய கலாச்சாரமாக இருந்தது. எப்படி அவர் நீண்ட முடியை, அடர்த்தியான முடியை விடுவதும் தோல் புஜம் அளவுக்கு விடுவது என்பது ஒரு பழக்கமாக இருந்தது. இது அந்த காலத்தில் நடந்த ஒரு பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல கருப்பு ஆடை, அதே போல வெள்ளாடை, சிகப்பு, பச்சை என்ற ஆடைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்தார்கள். பட்டாடையும் அதே போல காவி நிறம், அதே போல சிவப்பு, முழுக்க சிவப்பாக, மேலும் கீழே ஆடை சிவப்பாக இருக்கக்கூடிய ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்போ இங்கு இந்த ஆடைகளை நாம அளவுக்குள் இதற்கு முன்னாலும் நான் தெரியப்படுத்தினேன். ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கால் மேலே இருக்க வேண்டும். இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்து விட்டு அவருடைய கெண்டை காலை நான் அந்த வெண்மையை நான் பார்த்தேன் என்று கூறினார். கெண்டைக்கால் என்றால் நமக்கு கரண்டைக்கால் மேலே இங்க பகுதியில் வரக்கூடிய நம்முடைய காலின் பின் பகுதியில் இருக்கக்கூடியதான் கெண்டைக்கால். இது நாம இங்கிலீஷ்ல காஃப் என்று சொல்வோம், அல்லது ஷின் என்று நாம சொல்லுவோம். இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை இருந்தன. அப்போ நம்முடைய குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறந்த ஒரு நிலையாக இருந்தது. ஆனால் நமக்கு வரம்பு என்பது கரண்டைக்கால் மேலே தான் அணிய வேண்டும். கரண்டைக்கால் கீழே அணிவது என்பது அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தலைப்பில் நம்ம பார்ப்போம். அது பெருமை கொண்டு அணியக்கூடியவர்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்கின்றது, பெருமை இல்லாமல் அணியக்கூடியவர்களுக்கு தண்டனையாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கு அனைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.